வர்ஜீனியாவின் அடர்ந்த காட்டின் நடுவில் ரயில் பாலத்தருகே ஒரு சிறு குடிசையில் ஒரு கிழவியும் அவள் மகளும் வசித்து வந்தனர். ஒரு இரவு மலைகளில் இருந்த பனி உருகி நதி கொந்தளித்து ஓட கடும் காற்றும் சேர்ந்து புயலாக மாறியது. பயம் கொண்ட அவர்கள் குடிசையில் ஒளிந்திருந்தனர். அப்பொழுது டமால் என்ற பெரிய சத்தம் கேட்டது. அவர்கள் வெளியே ஓடி பார்த்தபோது ரயில் பாலம் உடைந்து நதிக்குள் சாய்ந்து கிடந்தது. இன்னும் அரை மணி நேரத்தில் ரயில் ஒன்று அந்த பாலத்தை தாண்டி வரப்போகிறது. எப்படி எச்சரிப்பது? கையில் ஒரு சிறிய மெழுகுவர்த்தி, ஆனால் அது காற்றில் உயிரோடு இருக்காது. அப்பொழுது கிழவிக்கு ஒரு திடீர் யோசனை. குடிசைக்குள் ஓடி பார்த்தாள். பழைய கட்டில், 2 நாற்காலிகள். அவளும் மகளும் சேர்ந்து அவற்றை உடைத்து மரத்துண்டுகளில் ரயில் பாலத்தின் மீது குவித்து தீ வைத்தனர். அப்பொழுது ரயில் கூ என்று ஒலி எழுப்பிக் கொண்டு வேகமாக வந்தது. திடீரென பாலத்தில் எரிந்து கொண்டிருக்கும் பெரும் தீயை கண்ட ரயிலோட்டி அதிர்ச்சியுடன் வண்டியை நிறுத்தினார். அந்த இரவு ஒரு தாயின் தைரியத்தால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டன.